குடில குந்தள்ள பால நமோ நமோ நிடிலோ ஜலசூத நமோ நமோ குடில குந்தள்ள பால நமோ நமோ நிடிலோ ஜலசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் 22/5/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை ஒரு பொன்னான நாள். இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அதிசயமான நாள் இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். இந்த சுபகாரியங்கள் செய்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு சிறப்பு, ஒரு வலிமையை தரக்கூடியது. அவ்வாறாகிய இந்த புதன்கிழமையிலே நாமும் ஆசாரராக இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து இன்றைய தினம் சிறந்த நாள் வைகாசி மாதத்திலே வருகின்ற வைசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம். இந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. அந்த வகையிலே இந்த வைகாசி மாதத்திலே இந்த விசாக நட்சத்திரத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. பல்வேறு முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே ஏனைய ஆலயங்களிலும் சிறப்பான உற்சவங்கள், அபிஷேகங்கள், வழிபாடுகள், பரிவார தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கின்ற ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள், விசேஷ பூஜைகள், வழிபாடுகள், பால்குட பவனிகள் என்று சிறப்பாக நடைபெறும். இந்த வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு தேர் உற்சவம் நடைபெறுகின்ற ஒரு சில ஆலயங்கள், தீர்த்த உற்சவம் நடைபெறுகின்ற ஒரு சில ஆலயங்கள் உண்டு. அவ்வாறு இந்த விசாக நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு ஒரு முக்கியமான நாள். பொதுவாக நாம் இந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேல், அது வஜ்ரவேல், சக்திவேல், ஞானவேல், வீரவேல், வெற்றிவேல் என்று பல்வேறு நாமங்களினாலே போற்றுவோம். அந்த வேலினுடைய தனித்துவமான சிறப்பு பல்வேறு ஆலயங்களிலே மூலாலயத்திலே அந்த வேல்பெருமான் வீற்றிருப்பார். நல்லூர் கந்தனுடைய மூலாலயத்திலே வேல்பெருமான் வீற்றிருப்பார். சன்னதியிலே வேல்பெருமான் வீற்றிருப்பார். இவ்வாறு பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வேலினுடைய தத்துவம் மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே அழகாக சொல்லுவார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இறைவன் எப்பேற்பட்டவன் என்றால் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இந்த வேலுடைய தத்துவமும் அடிப்பக்கம் ஆழமானதாகவும், நடுப்பக்கம் அகன்று பரந்து விரிந்ததாகவும், மேற்பக்கம் கூர்மையானதாகவும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய இந்த பக்தி, ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம்
ஒருவருடைய சிந்தனைகள் ஆழமானதாகவும் பரந்து விரிந்த சிந்தனையானதாகவும் ஒரே நேர்கோட்டிலே இருப்பதாகவும் ஒரே இலக்கை நோக்கியதாகவும் அமைகின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த வேல். ஆழ்ந்து அகன்று நுண்ணியனாக இருப்பவன் இறைவன். அந்த வழியிலே இன்றைய தினம் இந்த வைகாசி விசாகத்திலே யாழ்ப்பாணத்திலே பல்வேறு ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய உற்சவங்கள் பராளாய் முருகமூர்த்தி ஆலயத்திலே, சங்கானை இலுப்பத்தாழ்வு முருகமூர்த்தி ஆலயத்திலே, அதேபோல் புத்தளம் மாவட்டத்திலே முந்தல் கருங்காலிச்சோலை முருகமூர்த்தி ஆலயத்திலே, அதேபோல் கண்டி மாவட்டத்திலே பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே, இவ்வாறு பல ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாக மகோத்சவங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறான சிறப்பு நிகழ்வில் நாமும் கலந்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றோம். எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வெவ்வேறு சபைகளாக நாங்கள் பிரிந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். வெவ்வேறு சபைகளாக பிரிந்து இருப்பது மட்டுமல்ல, ஒரு சபையினர்கள் மற்ற சபையினர்களிலே குற்றம் கண்டுபிடிக்கின்றவர்களாகவும் அவர்களை வெறுப்பவர்களாகவும் அவர்கள் தவறான பாதையிலே செல்லுகின்றார்கள் என்று போதிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார். இந்த சூழலிலே நூற்றுக்கணக்கான சபைகள் இன்றைய காலகட்டத்திலே உலகம் பூராக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் மத்தியிலே கிறிஸ்துவினுடைய பெயரினாலே ஒற்றுமையாக இல்லை என்பது பெரிய குற்றமாகவும் இடரலாகவும் இருக்கின்றது. கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் இந்த கிறிஸ்துவிலே நாங்கள் ஒன்றுபடுகின்றோம் இல்லை என்றுதான் கிறிஸ்துவை அறியாதவர்கள் குற்றம் சுமத்துவார்கள். சீடர்கள் ஒருமுறை வந்து ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார்கள், உம்முடைய பெயரால் சிலர் பேயோட்டுகின்றார்கள் என்று. அப்பொழுது இயேசு சொன்னார், எனக்கு எதிராக இல்லாதவர்கள் எனக்கு சார்பாக இருக்கின்றார்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று. கிறிஸ்துவினுடைய பெயரினாலே நாங்கள் எதை செய்துகின்றோம், அவற்றை செய்கின்றதிலே நாங்கள் மகிழ்ச்சி காணுகின்றோம், வெற்றி காணுகின்றோம், ஆண்டவருடைய அருளை நாங்கள் பெறுகின்றோம், அவருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் வளமாக்கிக் கொள்ளுகின்றோம் என்று சொன்னால், ஏன் எமக்குள்ளே பாகுபாடு, வேற்றுமை, ஒருவர் மற்றவரை வெறுக்கின்ற தன்மை, புறம் தள்ளுகின்ற தன்மை? அதனால் இயேசுவினுடைய மனநிலை என்னவென்றால், தம்முடைய அதாவது கடவுள் தந்தை அவரை அனுப்பியிருக்கின்றார், அவரிலே நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினாலே ஒருவர் புதுமை ஆற்றுகின்றார், நன்மை செய்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், அதனாலே அவர்களுடைய வாழ்க்கை குணப்படுத்தப்படுகின்றது, மலருகின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்றால் இறைவனுக்கு புகழ். இப்படியான ஒரு திறந்த மனநிலையோடு நாங்கள் இன்றைய நாளிலே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுகின்ற அனைவரையும் நாங்கள் உளரீதியாக அரவணைப்போம். அவர்களை ஆண்டவருடைய சீடர்கள், அதனால் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று ஏற்றுக்கொள்வோம். அத்தகைய ஒரு ஒருமைப்பாட்டிற்கு, சகோதரத்துவத்திற்கு நாங்கள் இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனையினாலும் சொல்லினாலும் எங்களுடைய நடத்தையினாலும் நாங்கள் புதிய வழிகளை கண்டுபிடித்து அதற்கேற்ப எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக.
இறைவன் எங்கள் அனைவரும் மத்தியிலும் அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்த அருள் பாலிக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை
விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரிமிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரிமிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி